ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம், எங்கே போகிறோம், என்ன எடுத்துகிட்டு போகிறோம், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாங்களா? அவங்களுக்காக நான் 2 டைம் எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தேன். நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால அப்புறமா நிலானி நானும் கிட்டத்தட்ட சேம் கலரில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் அன்னப்படையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன் டே வைப்பாங்க. அது ஏப்ரலில் எப்போயுமே அமாவாசை கிட்டத்தட்ட நெருங்கி வரும். இந்த கோவில் பெருசாக வேறு எந்த டைம்லையும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பீப்புள்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கோவில் ஓப்பன் பண்ணுறது பார்க்கணுங்க. நான் அதை பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் அந்த கோவில் உள்ளார பெருமாள் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு சிலையாக இல்லாமல் ஒரு கல் நேராக இருந்தது. அதுதான் பெருமாள் இங்கே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் அந்த மாவை படைச்சிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு அதை அதுக்கப்புறமா படைத்து குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு. நானுமே அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கே நிறைய டாய்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அந்த டாய்ஸ் நிலானி வேணும்னாங்க. அவங்களுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு அன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்க எல்லா பீப்புள்ஸ்க்குமே அங்கே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபைனலாக அந்த சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், மகிழன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் பின்னாடி வெயிட் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இறைவனோட அருளை திருப்தியாக அடைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கும் எல்லா பிளெஸ்ஸிங்கும் கிடைக்கும்.